தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம். இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். நாம் பார்க்கின்றோம், கத்திக்கொண்டே பின்தொடர்கள். 2 விஷயங்கள். அப்போ இயேசுவே நாமத்தை உரத்த கோவிலுக்கு கூவி அழைக்கிறார்கள். ஒன்று. 2வது, அழைத்தது மட்டும் இல்லாமல் நின்ற இடத்தில் நிற்கவில்லை, மாறாக இயேசு போகிற திசையை நோக்கி இயேசு பின்னாடியே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போன காரணத்தினால் அவர்களுக்கு அங்கு விடுதலை கிடைக்க நாம் பார்க்கின்றோம். நீ நானும் என்ன செய்கின்றோம்? இயேசுவை கூவி அழைக்கின்றோம். ஆனால் கூவி அழைத்து 2வது நிலை, அவர் பின்னே செல்கின்றோமா? இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு அழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை நீ கேளு, ஆண்டவரை நீ கேளு, ஆண்டவர் கேளு, கத்தி கொண்டிருக்கின்றோம், குரலைகளிடம் ஜெபிக்கின்றோம். 2வது, அவரை பின்தொடர வேண்டும். பின்தொடராமல் நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற காரணத்தினால் இதோ அனுபவம் நமக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. இவர்கள் பின் சென்றார்கள், இயேசு நின்றார், கேட்டார், அதே மாதிரி அவர் கிருபையை கொடுத்தார். அதே மாதிரி மக்களை நீயும் நானும் அழைப்பது மட்டும் இல்லாமல், கூக்குரலிடம் மட்டும் இல்லாமல், ஜெபிப்பது மட்டும் இல்லாமல் அவர் பின்தொடர வேண்டும், செயல்பாட்டில் இறங்க வேண்டும். என்ன ஜெபித்தமோ அது செயல்பாட்டில் இறங்குகிற சமயத்தில் நிச்சயமாக இதை தெய்வம் நமக்கு துணை செய்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நான் என்ன வேண்டுகின்றனோ அது செயல்பாட்டில் கொண்டு வர சக்தியை எனக்கு தந்துடலாம். உம்முடைய விருப்பத்தை அறிந்து செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தந்துடலாம். உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியே நான் ஜெபிக்க எனக்கு சக்தியை தந்துடலாம். ஆண்டவரே இரக்கம் வைரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.